இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இந்த மாதிரி பொடிசாகவும் கட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நீட்டாக மெலிசாக கட் பண்ணால் கூட சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். அடுப்பத்தை வச்சு அது மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டோம். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அது கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கியாச்சு. ரொம்ப வதக்கணும்னு இல்லை, பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இது கூடவே பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டு இப்போ இது கூடவே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணி விட்டாச்சு. நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்போ இது கூடவே மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த சூட்லேயே ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சாச்சு. உங்களுக்கு ஆயில் தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு. இப்போது பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா சிம்மிலே வச்சுடுங்க. நல்லா வேகட்டும். நம்ம இப்போ இந்த பிளேட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்ம வதக்கும் போதே வெந்துச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா கலர்ஃபுல்லாக இது பாருங்கள். நல்லா வெந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் பீட்ரூட்டு. பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிட்டு பீட்ரூட் பொரியல். ஏன் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொல்கிறேன்னா, பீட்ரூட்லாம் சூட்டில் தான் நல்லா வேகும். நம்ம எப்போவுமே வதக்கிட்டு தட்டு போட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு நம்ம வதக்கி விட்டு மறுபடியும் பிளேட் எடுத்துகிட்டு மறுபடியும் வதக்கி விட்டு மூடி வைக்கணும். அப்போ அந்த சூட்லேயே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம தண்ணி சும்மா அந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். அதனால் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கலாம். தண்ணி நீங்கள் ரொம்ப ஊற்றி வேக வச்சிங்கன்னா வேகவே வேகாது. காய் சீக்கிரம் மறுத்துடும். ஓகேவா? தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம இதிலே தான் வதக்கணும். அப்படி வேகலை சூட்டில் அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதக்கினாலும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.